எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா, நானாக இவங்களை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். பாலா சார் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டார். அதுக்கப்புறம் திருப்பி அவர் மூஞ்சி பக்கத்தில் போய் நின்றேன். அப்புறம் என்னை பார்த்து சொன்னார், தமிழ் படம் பார்த்தேன், நல்லா இருந்தது. நினைவு இருக்கா சார் நீங்கள் சொன்னீங்க? அன்றைக்கி சும்மா சொன்னீங்களா சீரியஸாக சொன்னீங்களா தெரியல. ஆனால் நீங்கள் இங்கே சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார். வெற்றிமாறன் சாரோட பெரிய ஃபேன். ரேடியோ டைம்ஸ் வந்து நிறைய தடவை அவர்கிட்ட பேசியிருக்கோம். நிச்சயமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நிச்சயமாக அவர் மறந்துருப்பார். ஸ்டேஜில் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே ஜஸ்ட் ஐ டேக் 2 minutes சார். எல்லாம் சார்பாகவும் பேசுகிறேன், ஆக்டர் சார்பாக. என்னென்னா, மேடைக்கு வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்க, ராம் சார் அப்படி இப்படி, அவர் மாதிரி ஒரு டைரக்டர் இல்லை சார், கோச்சிக்காதீங்க சார், அவ்வளோ சொன்னாங்கள்ல. ஸோ ராம் சார் வந்து என்னோடய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், நான் படத்தை பற்றி பேசலை. ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறேன். நாளைக்கு ஷூட்டிங் பாலக்காடில். சார் லொக்கேஷன் வந்துருங்க அப்படின்னாரு. அதாவது நானும் 18 வருஷமாக சென்னையில் யாருமே லொக்கேஷன் நம்ம கூப்பிட மாட்டாங்க, ஷூட்டிங்க்கு தான் வர சொல்லுவாங்க. ஏன்னா லொக்கேஷன் பார்க்க கூப்பிட்றாருன்னு பார்த்தா லொக்கேஷன் போயிட்டேன். ஏன்னா நம்ம டீம் சொல்கிறாங்க, சார் ஃபஸ்ட்டு டே அவர் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு டே போனேன், லொக்கேஷன் போனேன். லொக்கேஷன் போன உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. பாலக்காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஏணியை தூக்க முடியுமா சார் அப்படின்னாரு. ஒரு ஏணி இருந்தது. ஃபஸ்ட்டு டே வேறு இல்லை, அவ்வளோ பெரிய டைரக்டரு. சார் அதெல்லாம் பெரிய மேட்ரா சார் அப்படின்னு தூக்குனா ஒரு 40 கிலோ அந்த ஏணி. சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னாரு. செம்ம வெயிட்டாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னேன். அது ஷோர் அப்படின்னாரு. என்ன இவ்வளோ கேட்குறாரு? ஷோர் தான் சார் அப்படின்னு. இந்த ஏணியை தூக்கிட்டு தான் சார் நீங்கள் நேராக போனீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் வரும், அதை தாண்டி காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா ரயில்வே ட்ராக்கே இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்குது. உடனே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு கூப்பிட்டேன், கொஞ்சம் தயவுசெய்து இந்த ஏணி வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு. இவர் என்ன கேட்டால் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார், ரெடி. காலைல ஷூட்டிங் சார், காலைல 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னா 5 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ 5 மணிக்கு அந்த ஏணியை தூக்கிட்டு போகிறேன் நான். கேமரா எங்கே இருக்குது எது இருக்குதுன்னு தெரியல. சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க. நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன். ஃபஸ்ட்டு டேயில் சரி என்னன்னா சார் அவர் இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது. ட்ரெயின் பண்ணோடனே நான் வந்து அந்த கல்லுலாம் இருக்குல்லாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன். கட்டுக்கிட்டு யாரும் சொல்ல 5 நிமிஷமாக யாருமே வரவே இல்லை. அப்புறம் ஓடி வரார் ராம் சார். வந்த உடனே சிவா கலக்கிட்டீங்க சூப்பர் சொல்ல போகிறான்னு பார்த்தா அப்படின்னாரு. நான் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னாரு. ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு. நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த ஏணிக்கு நீ எதாவது தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல, ட்ரெயின் கலரே பிடிக்கல, நான் என்ன பண்ணுறது? ட்ரெயின் கலர் பிடிக்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 9:45 இன்னொரு ட்ரெயின் வருது சார். திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஸோ உடனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திருப்பி ஒரு 8 சார் ட்ரெயின் வருது சார். திருப்பி அங்கே ட்ரெயின் வர டைமும் நான் போகிற டைமும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். சார் திருப்பி போகிறேன். திருப்பி போய் நின்றேன்னா பாலக்காடு டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின், காலையில் போகிற ட்ரெயின் எம்டியாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஜனங்கள்லாம் உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, இவன் ஏன் நான் கேமராவே இல்லாமல் ஏனியோட தனியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு. அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தன் கத்துறான் ஒருத்தன். எனக்கு ஆமாம் அசியசியமாக வருது வாயில். டேய் தயவுசெய்து நான் உனக்கு ஒரு ஆய் சொன்னேன்னு வச்சுக்கேன், இதுக்காக நான் வேற ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணேன்டா அப்படின்ட்டு. அது வேறு பயமாக இருக்குது. அவன் வேறு அப்படி போகிறான். அங்கே என்ன பேச மாட்டிங்களா, அவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்றான் ஒருத்தன். இப்போ இவனை பார்க்குறதா இவன் திட்டுறதா, அன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நினச்சி அன்றைக்கி வருத்தப்பட்ட ஒரு நாள் சார் அன்றைக்கி நான். ஸோ அப்படி போச்சு. ட்ரெயின் பார்த்த உடனே அப்பா ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு உள்ளே போனேன். ஓடி வந்தார். சார் ட்ரெயின் போச்சு, நீங்கள் ஏன் சார் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா. சார் எப்பவுமே ட்ரெயின் போனால் அப்படி பார்த்து தானே சார் போவோம் அப்படின்னா. அது பின்னாடி ஒரு கேமரா இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாளைக்கு டெல்லியிலேருந்து ஒரு ட்ரெயின் வருது சார் அப்படின்னு. இதுதான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டாரா, அவர் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னா, சென்னை 22 கட்டுரை தமிழ் ஒரே டைம் தான் வந்தது. அதுலேருந்தே படம் பண்ணனாரு. நானும் அதை நம்பிட்டேன், என்னை எவ்வளோ நம்புறாரு, எவ்வளோ லவ் பண்ணுறேன்ட்டு. ஒரு நாள் இது ஏப்ரல் 15 சார், பாலக்காடு எப்படி வெயிலாக இருக்குன்னு பார்த்துங்க. கூப்பிட்டாரு, சார் நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப அதிகமாக நேரம் உள்ள சீன் எது சார் அப்படின்னு கேட்டார். சார் சென்னை 28 காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சீன் இருக்குது சார், இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதுனால. அது ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வந்துருங்க சார். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் 2.5 minutes. நமக்கு என்னன்னா இவ்வளோ பெரிய டைரக்டரு நம்மளை நம்பி சொல்கிறாரு,
என்ன சார் ஷார்ட் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வெயிலில் படுத்திருக்கீங்க. அதாவது 12:30 மணிக்கு வெயிலில் நான் படுத்திருக்கேன். கேமரா எங்கேருந்து வருதுன்னா, ஊரை தாண்டி ஒரு பாலம் இருக்குது, அங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருது, வருது 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 2 இல்லை 3 நிமிஷமாக வருது. இப்போ இது வந்துருச்சா, நான் கண்ணு திறக்கலாமா, ஒன்றுமே தெரியல. கரெக்டாக 12 மணிக்கு கேமராவுக்கு மேலே சூரியன் வேறு இருக்குது. எதுனா கண்ணை திறந்து திருப்பி 1 more வேறு போய்ட்டு வரப்பட்டா, அன்றைக்கி தான் என் கூட இருக்காங்களே என் டீம், இவ்வளோ ஜாலியாக நான் அவங்கள பார்த்ததே இல்லை. கை தட்டுறான் பாருங்க, அவன் என் டீம் தான். ஸோ அப்போ புரிஞ்சுது ராம் சார் வந்து உண்மையிலேயே என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதெல்லாம் ஜோக்ஸ் அப்பார்ட், நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு, நிறையா பண்ணணுன்ட்டு. அஃப்கோர்ஸ் நான் சொல்லியிருக்கேன், நமக்கு ஆஸ்கர்லேருந்தே நிறைய இன்விடேஷன்ஸ்லாம் வந்து அங்கே போகல நான், பிகாஸ் நிறைய ஒர்க் இருந்ததுனால. பட் ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் ராம் சாரோட போனேன். அங்கே வந்து இருக்கிறதுலே பெரிய தேட்டரில் வந்து எங்கள் படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க. தேட்டர் உள்ளே சீட் கிடைக்காம நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணாங்க. ஃபிலிம் பை ராம் அப்படின்ன ஒன்று அவங்க எழுந்து நின்று கைத்தட்டினது பார்த்தேன்னு வச்சுங்களேன், அது வந்து நம்ம நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம். இஸ் அவர் அசட். இன்றைக்கி வந்து பாலா சார் வந்து ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர்னா, அவர் வாழ்க்கையில் அவ்வளோ சாதிச்சிருக்காரு. அவர் வந்து இங்கே சொல்கிறாரு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னா, சார் இங்கே வந்திருக்க எல்லாருமே பிகாஸ் வி ஆல் லவ் யூ ஸோ மச். நிச்சயமாக உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நிறைய படம் பண்ணுவீங்க. அண்ட் உங்கள் கூட நல்ல ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை நான் இருக்கேன்றது தான் அப்படி டீசெண்டாக சொல்ல வந்து, நிச்சயமாக சார் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் பறந்து போ. அண்ட் ஒன்றும் நிறைய விஷயம் இருக்குது சார், அது வந்து நான் சொல்லலாமான்னு தெரியல, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேறு. பட் இது மாதிரி இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் வரும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் சொல்கிறேன். ஐ வாண்ட் டு தேங்க் த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. மித்துல்லாம் ஃபஸ்ட்டு டே வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அமைதியாக பயமாக இருந்தான். ஒரு 30 days ஆனதுக்கப்புறம் நானும் இவனும் பைக்கில் போகிற ஷாட்டு, அனங்கமாக இது 1 more போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் இந்த அதுக்கப்புறம் வந்து இந்த ஷாட்டு சரியில்லை கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி எங்கள் எல்லாரையும் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் 18 வருஷம் படம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வீட்டில் யாருமே கேட்காத ஒரு விஷயத்தை வந்து உங்கள் வீட்டை கேட்டல, என்கிட்ட கேட்டாங்க. உங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டே பூஜை வந்து நடந்தது, யூ இன்வைட்டட் ஆல் யுவர் நெய்பர்ஸ், அதுதான் நம்ம வந்து பண்ணோம். அப்போ உங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க, இந்த படம் ஜாலியாக இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டாங்க என்ன. ஸோ நான் சொல்கிறேன், இன்றைக்கி படம் முடிஞ்சிருச்சு, படம் ஜாலியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நிச்சயமாக இந்த படத்தில் வந்து அப்பாவை பற்றி ராம் சார் சொல்லியிருக்காரு. ராம் சாரோட அப்பா இந்த படத்தை ஷூட்டிங் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தார். அப்போ அவர் ஃபேஸ் எவ்வளோ ப்ரௌடாக இருந்ததுன்னு தெரியும். இன்றைக்கி வந்து சொன்னார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மென்ஷனிங் தட். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்களாம், அதில் என்ன தானேப்பா அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டாங்களாம். உண்மையிலே சார், ராம் சார் லவ் யூ ஸோ மச். சில பசங்களுக்கு வந்து அப்பா வந்து எந்த அளவுக்கு அன்பு வச்சுருன்னு சொல்ல தெரியாது பசங்களுக்கு. ஓகே. அண்ட் எல்லா பசங்களும் அவங்க அப்பா மேலே பெரிய அன்பு வச்சுருக்காங்க, சொல்ல தெரியலனாலும் அந்த அன்பு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு அன்பு. ஓகே. அண்ட் அந்த அன்பு அவர் உங்கள் மேலே வச்சுருக்காரு. லவ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு ஒன்றும் இல்லை, இந்த படம் 4th வருது. உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் 4th வருது. அண்ட் மிஷ்கின் சார் என்னன்னா, இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் வந்தார். சார் நீங்கள் ஆடியோ லான்ச் வருவீங்களான்னு சொன்னேன். இல்லை நான் ஜப்பானில் இருக்கேன் அப்படின்னாரு. ஜப்பான்லேருந்து கேன்சல் ஆகி எங்களுக்காக நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனால் நீங்கள் ஜப்பான் போனீங்களானே எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் அவர் எங்கேருந்து இங்கே வரும்போது சொன்னார், உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு. ஏன்னா மிஷ்கின் சார் பேசும்போது நான் நிறைய கேட்டிருக்காரு. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனசார வந்து பாராட்டுறாரு. அந்த குணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். அண்ட் இது குழந்தைங்க படம், திருப்பி ஒரு தடவை இது குழந்தைங்க. லவ் யூ சார். தேங்க்யூ.